தக்கிட்ட தத்திமி தந்தானா. என்னடா அது தக்கிட்ட தத்திமின்னு டாக்டர் புவனேஸ்வரன் பாடுறாருன்னு பாக்குறீங்களா? நான் சொல்ற தக்கிட்ட தத்திமி உங்களுடைய ஹார்ட் பீட்டுக்கு என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இந்த இருதய துடிப்புல பல கோளாறுகள் இருக்கு. அதுல அடிக்கடி சில பேர் நாங்க இருதய பரிசோதனைக்கு போனோம், என்னுடைய துடிப்பு கோணமானலா இருக்குது, தப்பு தவறா இருக்குது, ரெகுலரா அதாவது சீராக இல்லாமல் மாறி மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, அதனால என்ன, அதை பற்றி சில விளக்கங்கள். இதை ஆங்கிலத்தில் நாங்க irregular heartbeat ஆர் அரித்மியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அரித்மியால இது முக்கியமா என்னன்னா, இது துடிப்பினுடைய அதிகம் இருக்கோ குறைவா இருக்கோ அப்படிங்கறத விட துடிப்பானது கோணல் மாணலாக சீராக இல்லாமல் விட்டு விட்டு அல்லது டிஸ்டர்ப்ட் அல்லது அரித்மிக்காக மாறி மாறி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதை பத்தின ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒருவருக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அது பொதுவாக நம்மளுடைய இசிஜி வரைபடத்திலேயே அதற்குரிய காரணமானது ஓரளவுக்கு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அதுல பாத்தீங்கன்னா மேல் அறையிலிருந்து வரக்கூடிய துடிப்பு கோளாறுகள், கீழ் அறை அல்லது வென்ட்ரிக்கிள் இருந்து வரக்கூடிய துடிப்பு கோளாறுகள், அல்லது மேல் அறையிலிருந்து வரக்கூடிய ஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய மிக அதிகமான துடிப்பு உள்ள ஒரு கோளாறுகள். இந்த மாதிரி சில விஷயங்களானது உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். முக்கியமா என்னன்னா, இதை பற்றி உடனடியாக பயப்பட வேண்டாம். ஏனென்றால் ஒண்ணுமில்ல, இந்த மேல் அறை அல்லது ஏற்றியத்திலிருந்து வரக்கூடிய சில துடிப்பு கோளாறுகள் இவன் ஒரு டீ காஃபி அதிகம் சாப்பிட்றவங்களுக்கோ புகைப்பிடிக்கிறதுனால வரக்கூடிய அவங்களுக்கு கூட வரலாம். அது அந்த பழக்கங்கள் இருந்து மாறுபட்டா கூட வந்துடலாம். வேற இது வென்ட்ரிக்கிள் அல்லது கீழறையிலிருந்து வரக்கூடியது அப்படின்னா அதுல சில துடிப்பு கோளாறுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மருந்து மாத்திரை இல்லாமலேயே அதை பற்றி நம்ம கவலைப்படாம இருக்கலாம். வேறு சில விஷயங்கள் அது அந்த இருதயத்தினுடைய பம்பிங் தன்மை அல்லது இருதயத்தினுடைய சுருங்கி விரியும் தன்மை, இருதயத்தினுடைய பலம் பலகீனம் தெரிஞ்சிட்டு அதற்கு சில மருந்துகள் எடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய இருதய மருத்துவர் அதற்கு மருந்துகள் கொடுப்பார். அதனால கோணல் மாணலாக துடிப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் அது என்ன என்று தெரிந்து கொள்வதை உதாசீனப்படுத்த வேண்டாம். அதை தெரிந்து கொண்டு அதனால நமக்கு பிரச்சனை இல்லைன்னா எந்த கவலையும் இல்லை. அதுக்கு பிரச்சனைகள் வரலாம் என்று மருந்துகள் பரிந்துரைக்கப்பட்டால் அதை தயவு செய்து எடுத்துக்கங்க. புரிஞ்சுதா? அதனால உங்க ஹார்ட்டை தக்கிட்ட தத்திமின்னு ஆடாம சீராக இருக்க உங்களுக்கு இந்த குறிப்புகள் உபயோகமாக இருக்கும். புரிஞ்சுதா? வணக்கம்.